விஷயம். அப்படி என்ன வாழ்த்து செய்தி கொடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த வார்த்தைக்குள்ள என்னவெல்லாம் விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அதாவது ஒரு தலைவர் வாழ்த்து செய்தி கொடுக்குறாருன்னா, ஒண்ணு அவங்களோட பயணத்தின் வெற்றி குறித்து இருக்கும், அல்லது அவங்களோட நோக்கம் குறித்து இருக்கும், அல்லது அவங்களோட இலக்கு அது குறித்து சம்பந்தப்பட்ட வாழ்த்துக்கள் அந்த செய்தியில அடங்கியிருக்கும். ஆனா திரு விஜய் அவர்கள் கொடுத்த செய்தியில பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தாங்க இருக்கு. இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம். ஏன்னா நெகட்டிவா